ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 3 வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. டே 2ல் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு எதுக்கு நம்ம வெக்கேஷன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6:30 இருக்கும். இந்த டைமில் வந்து நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து க்ரௌட் அதிகமாகினே இருக்குது. நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம். ஏன்னா இந்த டைம் ஆட்டோ புக் பண்ணால் கூட, ஓலா புக் பண்ணால் கூட ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. செம்ம போலீஸ் க்ரௌடு அமுச்சிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வழியாக ஆட்டோவை கண்டுபிடிச்சிட்டு லேடிஸ் போலீஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்டோக்காரர்கிட்ட பேசி கூட்டின்னு போயிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வந்து ரொம்பவே நல்லது தான் சொல்லலாம் ஆட்டோக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு யாருன்னா இந்த சைடு வந்தால் போக முடியாது, வண்ணாரப்பேட்டைக்கு தான் நாங்கள் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்களா க்ரௌடு, டிராஃபிக்கு. இந்த லேடி தான், போலீஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே க்ரௌடு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்யூ இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டே இருக்காங்க. இந்த டிஷர்ட் வந்து பிராண்டு பயங்கரமாக ஒர்க் ஆகுது. எல்லாருமே அந்த டிஷர்ட் வாங்கி அப்படியே வெளியே நின்று மாற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம். செம்ம க்ரௌடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து மேட்ச் வந்து இங்கே பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இங்கேயும் எங்களுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக அதுவும் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டே இது தான். இங்கே வந்துட்டு உடனே நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. ஆல்ரெடி சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து எனக்கு ஒரு மெமரி, அதுவும் இல்லாமல் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். டைம் இப்போவே 7:30 மேலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 8 கிட்ட ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 hours வந்து பார்க்கலாம், முதல்ல இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஷாப்பிங் அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நைட் வேறு இதெல்லாம் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நைட்டில் நம்ம பெலாசோ டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரொம்பவே லோவாக தான் இருக்குது. லெகங்கா, சோலி, சுடிதார் இதெல்லாம் வந்து கலெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். டைம் இருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கடையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 2 hours ஆகிடும். அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன் இருக்குது. சீப்பாகவும் இருக்குது. அதுதான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு தேவை வந்து ப்ரைஸும் நல்லா இருக்கணும், குவாலிட்டி, ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்கணும்ல. ஆனால் இங்கே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம பார்த்து வாங்கினோன்னா போதும். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக கடை ஃபுல்லாக விசிட் காட்டுறேன், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலோடு காட்டியிருப்பேன். ஏன்னா நீங்கள் யாருன்னா போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. நான் வந்து அலைஞ்சி திரிஞ்சு வெயிட் பண்ணி எனக்கு முன்னாடி வந்து எல்லோரும் ஃபேமிலியெலாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் பொறுமையாக நின்று எல்லாமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 150 டாப்ஸில் இருக்குது. யாருன்னா போனீங்கன்னா நீங்கள் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த நைட்டில் வந்ததுனால கொஞ்சம் வெயில் தெரியல. கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமு, புட்டு என்னென்ன விற்கிறோமோ எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. வேஃபரு இது எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அப்படியே வாங்கி கொடுத்துனே கூட போகலாம். நாங்கள் வந்து பசியில் இது வாங்கி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் தேடிகிட்டே இருந்தோம். நான்வெஜ் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. வெஜ் ஹோட்டலும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு, ஷெர்வானி எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ட்ரெஸ்ஸுன்னு வந்துட்டாவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. நியூ பார்ன் பேபிக்குன்னே தனியாக ஒரு கடை இருக்குது, ஷாப் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரெஃப்யூஸ் போடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சுடிதாரு கிராண்டாக போடணுமா, ஃப்ராக் போடணுமா, குழந்தைங்களுக்கு பெலாசோ எடுக்கணுமா, குழந்தைங்களுக்குமே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரிஷிகாவுக்கு வந்து பர்த்டே வருது, ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து நாங்கள் எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா. நாங்கள் சும்மா வீடியோக்காக அது வீடியோ எடுத்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. எல்லாமே நாங்கள் ரிட்டன் வர சொல்ல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. சுடிதார் பார்த்திங்கன்னா இதுங்க இப்போ வர ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே இருக்குது. நீங்கள் யாருன்னா வண்ணாரப்பேட்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ஷாப் பண்ணுங்கள். பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ரைஸ் டீட்டெயிலோடு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருப்பேன். ஏன்னா யாருக்குன்னா வந்தீங்கன்னா இந்த கடைக்கே தெரிஞ்ச கடையாக இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம்ல, அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம இப்போது எதனா வெளியே வந்து பசங்களுக்கு எதனா வேணும்னா கூட இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய இருக்கும். நைட்டி வேணும்னா அதுவும் ஹோல்சேலாகவும் கிடைக்குது. ப்ரைஸு உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எல்லாமே நம்ம வாங்குகிற மாதிரி தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா.
கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2-3 ஷாப் வந்து வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட போயிட்டோம். சுடிதார்லாம் ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு வந்து சொல்லப்போனால் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா கிட்ஸுக்குனே தனி ஷாப்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்குனே பார்த்திங்கன்னா ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குனே வந்து பயங்கரமாக ஒரு கடை ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆல் இன் ஒன்னாக இருந்துச்சு. கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குனே தனியாக ஷோரூம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். சூப்பராக உள்ளே போனீங்களா கலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வந்துனே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. வெளியே வந்து ரீசனபிள் ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம இந்த கவரிங் செட்டு, செயின்ஸு, பேங்கிள்ஸு எல்லாமே நான் ப்ரைஸ் டீட்டெயிலோடு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எல்லாமே ப்ரைஸோட இங்கே பார்த்தீங்களா எல்லாமே டிஷர்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு 3 in 1 இருக்கும். 999 தான் இருக்கும் 3 டிஷர்ட்லாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தாங்க கலெக்ஷனு கண்ணை பறிக்குதுங்க. நம்மளுக்கு தான் டைம் இல்லை. அதனால் வீடியோவாவது எடுத்து வச்சுக்கினா நெக்ஸ்ட் டைம் போடணும்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தாவது நமக்கு கரெக்டாக போய்க்கலாம். இந்த கடைக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்பவே சூப்பர் தான். இது ஃபுல்லாகவே ஸ்லிப்பர்ஸ் கடை தான். ஸ்லிப்பர், ஷூ எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த ஸ்ட்ரீட் வந்துனே இருந்திங்கன்னா சைடில் வந்து அப்படியே ஓப்பன் 3 வே மாதிரி போகுதுல்ல அந்த மாதிரி போகும் ரோடுலாம். நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் இருக்குது லேடிஸ்க்கும் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்லாம் கிடையாது. சாரீஸு மோஸ்ட்டாக சாரீஸும் இருக்குது. காட்டன் சாரீஸு இந்த வெயிலுக்கு சம்மர்ஸில் காட்டன் சாரீஸ்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லெகங்கா, சோலி எல்லாமே இருக்குது. ஆஃப் சாரீ எல்லாமே இருக்கும். சாரீலாம் சூப்பராக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாரீஸ்லாம். எது ட்ரெண்டாக போதோ அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வச்சுட்டு வந்தாங்க. நான் இருக்கிறது எல்லா கடையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எந்த கடைக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்களோ அந்த ஷாப்புக்கு போய்க்கலாம். விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே லைட் செட்டிங்லாம் போட்டு குழந்தைங்களோட ஷாப் தான் பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. மான்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தான். ஓகேங்களா அது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கு தான். வெஸ்டர்ன் டைப்லேருந்து எத்திக்ஸ் வேறு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா நீங்கள் போனீங்களா பொறுமையாக பார்த்துக்கலாம். அது நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பேங்கிள்ஸு, செயின் செட்டு எல்லாமே இருக்கும். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம பெலாசோ பேண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மேலே சுடிதார், லெகங்கா அந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் கிட்டே நெருங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் இருக்கும் லேடிஸ்க்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குல்ல. ரோடே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் நாங்கள் 9 o'clock ஆகிடுச்சா அப்படியே ஜில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து வந்துகிட்டே இருக்கோம். வெஜ் ஹோட்டல்ஸ் வந்துடுச்சு. சரி அங்கே இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் நான்வெஜ் ஹோட்டல் எங்கே இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க பாண்டியன் ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல. யாராக இருந்தாலும் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டு கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோட் ஷூட்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கேயும் பாருங்கள். இந்த சைடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த சைடு வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு பக்காவாக வச்சிட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு கலெக்ஷனும் நல்லாயிருக்கு. ஏன்னா எது ட்ரெண்டாக போதோ அதுதான் அவங்க வச்சிட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சு ரிட்டன் ரூமுக்கு கிளம்பிட்டுருக்கோம். மெட்ரோவில் தான் நாங்கள் கிளம்பணும். ட்ரெயினில் போனோம். ஏன்னா மெட்ரோவில் பாப்பா நான் யாருமே ஃபஸ்ட் டைமாக நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் ஆட்டோவில் போயிருந்தால் 10 நிமிஷத்தில் போயிட்டுருப்போம். இருந்தாலும் இவர் தான் நீங்கள் வந்துட்டீங்க மெட்ரோவில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும்ல பாப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டின்னு போனாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே டிக்கெட் எடுக்கலான்னு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செம்மையாக இருக்குது. பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரித்வின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க. பார்த்தீங்களா பீச்சில் விளையாடிட்டு இப்போ வண்ணாரப்பேட்டைக்கு போயிட்டு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மெட்ரோவில் வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம ட்ரெயினில் போக வேண்டியது தான். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் டிக்கெட் கவுண்டரு. இங்கே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும். இங்கே தான் ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு தான். ஓகேங்களா இங்கே நின்றுட்டோம்னா 2 நிமிஷத்தில் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே நின்னோடனே ஓப்பன் பண்ணோடனே போயிடலாம் அப்படின்ட்டு. ஆப்போசிட்டில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்குன்னா யூஸ் ஆகும் யாருக்குன்னா பார்ப்பீங்களே அதுக்காக தான். எனக்கும் ஒரு மெமரியாக இருக்குது. நான் எல்லாமே விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.